கிருபையும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, தர்மியான வேலைக்காய் மக்கு ஸ்தோத்திரம் ஐயா. தேவாதி தேவனும் மகத்துவமான வல்லமையும் பொருந்திய எங்கள் ஆண்டவரே, உமக்கன்பாக அடியனை தாழ்த்தி பணிகிறேன். தேவரே, உம்முடைய மகத்துவமும் வல்லமையும் மேன்மையும் கிருபையும் எவ்வளவு பெரிதாக இருக்கிறபடியால் ஆண்டவரே, பாவியாக என் பேரில் நீர் ஆண்டவரே கிருபையாய் நினைவு கூர்ந்து என்னை உளையான சேற்றிருந்து தூக்கி எடுத்த முடிய அன்புக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நான் மாத்திரம் ஆண்டவரே கத்தாவே, நான் ஒன்றுமில்லை. ஆனால் இன்றைக்கு எனக்கு ஆண்டவரே உம்முடைய கிருபையை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறேன். எமக்கு ஸ்தோத்திரம். முதலாவது என்னுடைய பாவத்திலிருந்து என்னை மீட்டுக் கொண்டீர் ஆண்டவரே. ஒரு காலத்தில் பாவத்தினால நான் அழிந்து கொண்டிருந்தேன். பாவமானது என்னை அழித்து கொண்டிருந்தது. விடுதலை பெற முடியாமல் தவித்துக் கொண்டிருந்த வேளையில் ஆண்டவரே, எனக்கு நீர் கொடுத்த அந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆம் ஆண்டவரே, பாவத்தை மேற்கொள்ளும்படியாக போராடுகிற போராட்டத்தை விட பரிசுத்தத்தை வாஞ்சிக்கும்படியாக எனக்கு நீர் கொடுத்தீர் ஆண்டவரே. அந்த தாகத்தை கொடுத்தீர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நான் என் ஆண்டவருடைய கரத்தில் ஒரு பரிசுத்தமான பாத்திரமாக காணப்பட வேண்டும். தீட்டானது ஒன்றும் என்னுடைய எண்ணங்கள் முதலாய் ஆண்டவரே என்னை ஆக்கிரமித்துக் கொள்ளாதபடிக்கு, மேற்கொள்ளாதபடிக்கு ஆண்டவரே அவைகளை வெறுக்கும்படியான ஒரு எண்ணத்தை கொடுத்தீரே. எமக்கு ஸ்தோத்திரம். அதன் மூலமாக ஆண்டவரே அதோடு கூட நான் போராடுகிறவனாக அல்ல, அதை அற்பமாக எண்ணி அதன் மத்தியில் பரிசுத்தத்தை நான் வாஞ்சிக்கிறவன் என்பதை குறித்த உணர்வோடு கடந்து போக எனக்கு நீர் கிருபை கொடுக்கிறேன். எமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மெய்யாலுமே பாவம் என்பது ஆண்டவரே ஒரு வெட்ககரமான காரியமாக இருக்கிறது. தேவனே, மனிதனுடைய பாவத்தை எண்ணி பார்க்கும் பொழுது, மாம்ச ரீதியான அது எந்த காரியத்தை எண்ணி பார்க்கும் பொழுது அது வெட்ககரமான ஒன்றாக இருக்கிறது என்பதை குறித்து தகப்பனை எண்ணி பார்க்கும் பொழுது, தாப்பனே, வெட்கத்தின் வெட்கம், அசுத்தத்தின் மேல் அசுத்தம், பாவத்தின் மேல் பாவம், கரை விட்டு போன வாழ்க்கை, தேவனோடு கிட்டி சேரக்கூடாதபடிக்கு என்னை தடுத்துக் கொள்ளும்படியான தடுப்பு சுவராக இது இருக்கிறது ஆண்டவரே. ஆனால் தாப்பனே, எனக்கு நீர் கொடுத்த இந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நான் பரிசுத்தத்தை வாஞ்சிக்கிறேன். பரிசுத்தத்தை தாரும் ஆண்டவரே. நான் உமக்கு பரிசுத்தமான ஒரு பாத்திரமாய் காணப்பட வேண்டும் ஆண்டவரே. உமக்கு உகந்த ஒரு பாத்திரமாய் காணப்பட வேண்டும். தேவா, என்னை அதிகமாய் சுத்திகரியும் ஆண்டவரே. ஒரு நாளும் இந்த மாயையில் நான் ஆண்டவரே சிக்குண்டு அழிந்து போகாதபடிக்கு தகப்பனே என்னுடைய வாழ்க்கையில காத்துக்கொள்ளும். ஆம் ஆண்டவரே, நம்முடைய கிருபை ஒன்றை என்னை பாதுகாக்க முடியும். உம்முடைய கிருபை ஒன்றை என்னை பலப்படுத்த முடியும். உம்முடைய கிருபை ஒன்றை ஆண்டவரே நான் என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டுக்கு பிரியமாய் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை தர முடியும். ஆண்டவரே, எமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நன்றியோடுமை துதிக்கிறேன், நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறேன், நன்றியோடுமை போற்றுகிறேன், நன்றியோடுமை வணங்குகிறேன். ஆண்டவரே, அருமையான தேவனே, நான் பரிசுத்தராயிருக்கிறது போல பரிசுத்தமாயிருங்கள் என்று சொல்லுகிறீர். ஆண்டவரே கர்த்தாவே, நீர் பரிசுத்தராக இருக்கிறது போல நான் பரிசுத்தமாக இருப்பது எவ்வளவு தேவை ஆண்டவரே. தேவா தேவா, அழுக்கான காரியங்களை எடுத்து போட்டு பரிசுத்தத்தின் காரியங்களை எனக்கு தாரும் ஆண்டவரே. கந்தையான குப்பைகளை நான் ஆண்டவரை பிடித்து கொண்டு என்னுடைய வாழ்க்கையில தொடராதபடிக்கு பவுல் அழகா சொன்னார், எல்லாவற்றையும் குப்பை என்று நினைனேன், நஷ்டம் என்று விட்டேன். ஆண்டவரே, உம்மோடு இந்த உலகத்தில் தொடர்பு கொண்ட ஒரு வாழ்க்கையை தாரும். உம்மை உயர்த்தி காட்டுகிற வாழ்க்கையை தாரும். என்னை மறைத்தருளும் ஆண்டவரே. தேவா, என்னுடைய வாழ்க்கையினுடைய பாவம் என்னை அழித்திருக்கும், என்னை ஒன்றுமில்லாமல் ஆக்கியிருக்கும் ஆண்டவரே. ஆனால் தாப்பனை என்னை ஒரு புதிய மனிதனாக மாற்றினீர். புதிய மனிதனான ஆண்டவரே ஒரு உருவத்துக்குள் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறீர். ஸ்தோத்திரம் தகப்பனே. கிருபையின் தேவனே,
ஆண்டவரே, நீர் கிருபையா என்னை சுத்திகரியும், பரிசுத்தப்படுத்தும். வேதனை உண்டாக்குற வழிகள் இடத்துல வேண்டாம் ஆண்டவரே. உமக்கு பிரியமானதை செய்ய ஆண்டவரே கிருபையாய் வழி நடத்தும். ஞானமற்றவன் அறிவினன் ஆண்டவரே. தகப்பனே, எனக்கு ஞானமில்லை, அறிவில்லை. நான் முற்றிலும் ஆண்டவரே ஒரு தகுதியில்லாத ஒரு நீசன். தேவா, உம்மை தவிர பெரிதொரு நம்பிக்கை எனக்கு இல்லை ஆண்டவரே. உம்முடைய கிருபையை தவிர பெரிதொரு நம்பிக்கை எனக்கு இல்லை தாப்பனே. நீர் என்னை விட்டு விடுவீரனால் சன நேரத்தில் நான் அதமாய் போயிடுவேன். சன நேரத்தில் என்னுடைய பாவம் என்னை அழித்து விடும் ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தாவே, இந்த உலகத்தில் தாப்பனே எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு அழுக்கான கந்தையாக இருந்த என்னை ஆண்டவரே நீர் தூக்கி எடுத்து என்னை வழிநடத்தின இந்த அன்பின் கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவா, பாவியாகின் மேல் கிருபையாயிரும், பாவியாகின் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே. அன்பின் ஆண்டவரே, பாவியாகின் மேல் தயவாக இருந்துடலாம். இந்த நீச பாவியை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. அன்பின் ஆண்டவரே கர்த்தாவே, அடியனுக்கு இறங்கியருளும் கர்த்தாவே. தேவா, அடியனுக்கு இறங்கும் ஆண்டவரே. இந்த பொல்லாத உலகத்தில் நடக்க வேண்டிய வழியில் என்னை நடத்தும். ஐயோ தாப்பனே, ஆண்டவரே, என்னை குறித்து நான் மேன்மை பாராட்ட வேண்டுமானால் ஒன்று சொல்லலாம், என்னுடைய பாவத்தை குறித்து மேன்மை பாராட்ட முடியும். தேவா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவா, உம்மை போற்றுகிறேன், உம்மை வணங்குகிறேன் ஆண்டவரே. உமக்கு முன்பாக என்னை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். எந்த ஒரு நன்மைக்கும் நான் பாத்திரவான் அல்ல, எந்த ஒரு நன்மைக்கும் பாத்திரவான் அல்ல. என்னுடைய வாழ்க்கையில் சந்தித்த பல தோல்விகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னை உடைக்கும்படியாக ஆண்டவரே நீர் கையாண்ட எல்லா வழிகளுக்காய் ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் ஆண்டவரே ஒரு தோல்வியாக, நஷ்டமாக போகும்படியாக எனக்கு நீர் செய்த காரியங்களுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதனால தாப்பனே, நான் உடைந்த பாத்திரமாக நீர் ஒருவரே என்னை உருவாக்க முடியும் என்பதை முழுதாக நம்பினவனாக வருகிறேன் ஆண்டவரே. என்னை உடைந்த பாத்திரமான என்னை உருவாக்கக்கூடிய ஆண்டவரோட கருத்தை நம்பி வருகிற தாப்பனே. தேவா, எனக்கு கொடுத்திருக்கிற இந்த கிருபை நீவுக்காய் ஸ்தோத்திரம். நான் ஒன்றுமில்லை ஆண்டவரே. முழுமையாக தாப்பனே ஒரு பாவி என்ற ஒரு பட்டத்தை கொண்டவனாகவே என்னை குறித்து சொல்ல முடியுமே, ஒன்றுமே சொல்லல ஆண்டவரே. தேவா தேவா, வயது ஒரு விலக்கல்ல. மனிதனுடைய பாவத்தினுடைய அகோரம், அவருடைய சிந்தனைகள், எண்ணங்கள், பாவத்தினுடைய ஈர்ப்புகளெல்லாம் பார்க்கும் பொழுது தாப்பனே, ஐயோ தாப்பனே, நான் விதி விலக்கல்ல. ஆனா எனக்கு ஒன்று ஆண்டவரே, பரிசுத்தத்தை தாரும், பரிசுத்தத்தை தாரும் ஆண்டவரே. பரிசுத்தத்தை அதிகமாய் தாரும். நாளுக்கு நாள் நான் ஆண்டவரே, நான் பரிசுத்தராயிருக்கிறது, நீங்கள் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தமாயிருப்பது தேவனுடைய சுத்தமாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். ஆண்டவரே, அந்த பரிசுத்தத்தை தாரும், அந்த நீதியை தாரும், அந்த பிரியத்தை தாரும், அந்த இரக்கத்தை தாரும் ஆண்டவரே. அந்த கிருபை எனக்கு தாரும் தகப்பனே. தேவா தேவா, முற்றிலுமாக ஒன்றுமில்லை, என்னை முற்றிலுமாக வெறுமையாக்கும் ஆண்டவரே. அதுதான் என்னுடைய உண்மையான ஜெபம். என்னை முற்றிலுமாக வெறுமையாக்கும் ஆண்டவரே. உம்முடைய நாமம் மகிமைப்பட வேண்டுமானால் நான் முழுமையாய் வெறுமையாக்கப்பட வேண்டும். நான் முழுமையாக வெறுமையாக்கப்படலாம் ஆண்டவரே. நான் ஒன்றுமில்லை என்பதை ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில காண மட்டுமே உதவி செய்யும். என்னில் நன்மை ஏதாகலும் காணப்படுமானால் அது என்னுடையதல்ல, அது தேவனுடையது. என்னில் ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே, சரியான காரியங்கள் உம்முடைய பார்வையில் காணப்படுமானால் அது நீர் என்னில் வைத்திருக்கிற காரியம். இயற்கை மனிதனாகிய நான் பாவத்துக்கு ஏதுவான ஆண்டவரே கர்த்தாவே மனிதனாகவே நான் காணப்படுகிறேனே ஒழிய வேறொன்றுமே இல்லை தாப்பனே. தேவா, என்னை ஆட்கொண்டருளும் ஆண்டவரே. என்னை முற்றுமாக வெறுமையாக்கும் தாப்பனே. ஐயோ, என்னை சுற்றிலும் ஆண்டவரே, ஐயோ, பாவத்தினுடைய அகோர மக்களை அழித்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில ஐயோ தாப்பனே, எவ்வளவாக ஆண்டவரே தங்களை தாங்களே அழித்துக் கொள்ளுகிறார்களே. ஆண்டவரே, விடுதலை இன்றி வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை கண்ணோக்கி பாரும் தகப்பனே. ஐயோ, மனிதனைப் போல ஆண்டவரே
கர்த்தாவே, ஒரு கொடிய மிருகம் இல்லையே, எல்லாவற்றை பார்க்கலாம் இருதயம் திருக்கும் மகா கேடுள்ளது, அதை அறியத்தக்கவன் யார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது ஆண்டவரே, இந்த பொல்லாத ஒரு இருதயத்தை என் தேவன் மாற்றி அதை பரிசுத்தப்படுத்துகிறார் என்று சொன்னால் இது மிகப்பெரிய ஒரு அற்புதம் ஆண்டவரே. மனிதனுடைய மேட்டுமையெல்லாம் உடைத்து அவனை தரை மட்டுமாக தாழ்த்துகிறீரே, அதே போல மேன்மையான காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னை எவ்விதமாக ஆண்டவரே முற்றிலுமாக தாழ்த்தும், அதுதான் எனக்கு தேவை. எனக்கு வேற ஒண்ணுமே இல்லை ஆண்டவர், எனக்கு தெரியாது. ஐயோ ஆண்டவரே, நீர் என்னை கைவிட்டிருப்பீரானா நான் அழிந்திருப்பேன் தவிர சொல்லவே தெரியல ஆண்டவரே. எனக்கு தெரியாது ஆண்டவரே, தெரியல. ஐயோ, நான் மதிகேடனாக இருக்கிறேன். எத்தனையோ சமயங்களில் நான் பேசுகிறது பிரசங்கம் பண்றது மதிகேடாக இருக்கிறதாக கூட நான் எண்ணுகிறேன் ஆண்டவரே. ஆமா தாப்பனே. ஆனா ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை பிரசங்கிக்கிற ஒரு ஸ்தானத்தில் நிற்கும் பொழுது, உம்முடைய வார்த்தையை கையாள வேண்டிய ஒரு ஸ்தானத்தில் நிற்கும் பொழுது ஆண்டவரே, நான் உண்மையாலுமே நான் அதற்கு தகுதியானவன் இல்லை ஆண்டவரே. கர்த்தாவே, நான் அதற்கு தகுதியானவன் இல்லை. இந்த பரிசுத்தமான வார்த்தைகளை கையாளுக்கிறதுக்கு எனக்கு ஆண்டவரே தகுதி இல்லை தாப்பனே. ஆனாலும் கர்த்தாவே, ஒன்று, என்னை அழைத்தவர் நீர் ஆண்டவரே. என்னை அழைத்தவர் நீர். என்னை இம்மட்டுமாக நிலைநிறுத்துகிறவர் நீர் ஆண்டவரே. என்னை இம்மட்டுமாக பாதுகாக்கிறவர் நீர் ஆண்டவரே. ஐயோ, என்னுடைய மதியனங்களெல்லாம் நான் எண்ணி பார்க்கும் பொழுது தாப்பனே ஆண்டவரே, நான் எவ்வளவு ஒரு கோமாளியை போல இருக்கிறேன் ஆண்டவரே. ஒரு கோமாளி, ஒரு புத்தி இல்லாத ஒரு மனிதனாகவே நான் பார்க்கிறேன். என்னை கிருபையாய் மன்னியும் ஆண்டவரே. தேவா, என்னை மன்னித்து என்னை ஆண்டவரே உமக்கு உகந்த பாத்திரமாய் வணைந்தரலும் ஆண்டவரே. இந்த உலகத்துல நான் ஒன்று வாஞ்சிக்கிறேன், உமக்கு பிரியமாய் நான் வாழணும் ஆண்டவரே. ஒன்னே ஒன்றுதான் நான் வாஞ்சிக்கிறேன், இந்த உலகத்திற்கு உமக்கு பிரியமாய் வாழணும். என்னை மன்னியும் ஆண்டவரே. கர்த்தாவே, அது எப்படி செய்வீங்களோ எனக்கு தெரியாது. என்னை வெறுமையாக்கும்படியாக நான் ஆண்டவரே உமக்கு முன்பாக தாழ்த்துகிறேன் ஐயா. ஐயோ தாப்பனே, உம்முடைய ராஜ்யத்தில் ஒரு பிரயோஜனமான பாத்திரமாய், ஒரு ஆண்டவரே வாசல் காவலானாய், ஒரு வேலைக்காரனாக ஆண்டவரே, ஒரு பணிவிடைக்காரனாக இருக்க நான் வாஞ்சிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய ராஜ்யத்தில் ஒரு எளிய பணிவிடைக்காரனாக இருக்க வாஞ்சிக்கிறேன் தகப்பனே. என்னுடைய வாழ்க்கையில் விரும்புகிறதெல்லாம் அதுதான். உம்முடைய ராஜ்யத்தில் ஒரு ஆண்டவரே ஒரு கீழான ஒரு பணிவிடைக்காரனாக இருக்க வாஞ்சிக்கிறேன். அது எனக்கு போதும் ஆண்டவரே. மேலான காரியங்களுக்கு நான் தகுதியானவன் அல்ல. ஐயோ ஆண்டவரே, கர்த்தாவே, உம்முடைய பிரசங்க பீடத்தில் நிற்கும் பொழுது தகப்பனே, நான் முற்றிலுமாக நீ ஆண்டவரே கர்த்தாவே ஒன்றுமில்லாதவனாய் காணப்படவே வாஞ்சிக்கிறேன். கிருபையா என்னை மன்னியும் ஆண்டவரே. தேவா தேவா, இந்த காலங்களில் எனக்கு கொடுத்திருக்கிற கிருபை இவ்வளவு பெரியது ஆண்டவரே. பரிசுத்தத்தை தாரும். பரிசுத்தத்தை நான் வாஞ்சிக்க விரும்புகிறேன் ஆண்டவரே. அசுத்தங்கள் எல்லாம் வேண்டாம் கர்த்தாவே. என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவரே அசுத்தங்களை தேடி போன இந்த காலங்கள் நான் அழிந்து போயிருப்பேன். திரும்பமா நான் பார்க்கிறேன் ஆண்டவரே. பாவத்தை நான் தேடி ஓடின வேளையில் இல்லை, அதை தடுத்து போட்டீர். பாவம் என்னை தேடி வந்த நேரத்தில் அதையும் தடுத்து போட்டீர். ஐயோ ஆண்டவரே, இல்லைனா இன்றைக்கு நான் எங்க இருப்பேன்? ஆண்டவரே? எந்த நிலையில இருப்பேன் எனக்கு தெரியாது தாப்பனே. ஆனா ஆண்டவரே, இம்மட்டும் நீர் என்னை காத்திருக்கிற இந்த காரியத்தை எல்லாம் பார்க்கும் பொழுது உளையான சேற்று என்னை தூக்கி எடுத்தீர், காத்து கொண்டீர். இது உம்முடைய கிருபை ஆண்டவரே, உம்முடைய இரக்கம் தகப்பனே. தேவா தேவா, என்னை முற்றுமாக வெறுமையாக்க விரும்புகிறேன். என்னை முற்றுமாக வெறுமையாக்கவே நான் விரும்புகிறேன் ஆண்டவரே. உம்முடைய ஒரு பாத்திரமாய் மாத்திரமே நான் காணப்பட வாஞ்சிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் என்னை நோக்கி பார்த்து ஆண்டவரே, நீர் அதை குறித்து சந்தோஷப்படுவீரானால் அது எனக்கு சந்தோஷம் ஆண்டவரே. மனிதனுடைய புகழ்ச்சி எனக்கு வேண்டாம், மனிதனுடைய மேன்மை எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. மனிதனுடைய காரியங்கள் எல்லாம் எனக்கு வேண்டாம் தாப்பனே.
எனக்கு வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒன்று, என் ஆண்டவர் தான். என் ஆண்டவருக்கு பிரியமாய் நான் வாழ ஆண்டவரே. கர்த்தாவே, அந்த ஈவன் ராபர்ட்ஸ் ஆண்டவரே சொல்லுகிற காரியத்தை பார்க்கும் பொழுது, வேல்ஸ் தேச திருவை வெல்ல ஆண்டவரே, இவைகளெல்லாம் கர்த்தராக செய்த காரியங்கள். இது எண்ணினான் அந்த அல்ல. ஆம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, இட்ஸ் ஆல் காட். ஓ மை ஃபாதர், இவ்வளோ உண்மை ஆண்டவரே. உம்முடைய நாமம் உயர்ந்திருக்க வேண்டும். ஒரு நாளும் ஆண்டவரே, உம்முடைய மகிமையை நான் திருடுகிறவனாய் காணப்பட வேண்டாம். ஒருவேளை இந்த உலகத்தில் ஆண்டவரே ஒரு பிரயோஜனமான ஒரு பாத்திரம் என்று சொல்லப்படுமானால், என்னுடைய வாழ்க்கையின் மூலமாக உம்முடைய கிருபை யாரிடத்திலாவது வெளிப்படுத்தியிருப்பீரானால், நான் ஒரு கால்வாய் மாத்திரமே என்பதை நான் மறந்துவிட வேண்டாம் ஆண்டவரே. ஐ மை சேனல், ஒரு கால்வாய் மேன்மை வராட்டு என்ன ஆண்டவரே. கர்த்தாவே, ஊற்று அல்ல, ஃபவுண்டன், ஊற்று அல்ல, ஒரு கால்வாய். ஆமா ஆண்டவரே, ஊற்று வேற. அந்த ஊற்றின் மூலமாக வருகிற காரியம் கடந்து போன ஒரு சிறிய நிலையில ஆண்டவரே நான் காணப்படுவேனால் அது எனக்கு திருப்தி. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் அதை தாரும். ஞானம் இல்லை தாப்பனே, எனக்கு ஞானம் இல்லை. மக்களுடைய காரியங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது ஐயோ எனக்கு ஞானம் இல்லை. கர்த்தாவே, இந்த காரியத்தை குறித்து நான் கேட்கும் பொழுது, இது எப்படி செய்வீங்க எனக்கு தெரியாது தாப்பனே, எனக்கு தெரியாத. ஆனா ஒண்ணு எனக்கு தெரியும் ஆண்டவரே, எனக்காக பரிந்து பேசுகிற ஒரு தெய்வம் உண்டு. எனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற ஒரு ஆண்டவர் எனக்கு உண்டு. எனக்காக பரிந்து பேசிக்கொண்ட ஒரு மீட்பர் எனக்கு உண்டு. என் மீட்பர் உயிரோடு இருக்கையில் எனக்கு என்ன சொல் மனமே என்று சொல்லணுமாக ஆண்டவரே. நீர் உயிரோடு இருக்கும் பொழுது தாப்பனே, நான் ஆண்டவரே கர்த்தாவே, என்னுடைய காரியங்களை குறித்து நான் பரிதபிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னா, எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிறேன் என் தேவனாகிய கர்த்தர். இந்த உலகத்துல எவ்வளோ விதமான காரியங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது ஆண்டவரே, மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில எத்தனையோ காரியங்களை குறித்து மேன்மை பாராட்டி அவன் தன்னை உயர்த்தி காட்ட விரும்புகிறான். இவ்வளோ ஆண்டவரை ஊழியம் என்ற பெயரிலும் கூட விதமான காரியங்களை பார்க்கும் பொழுது, அருமையான தேவனே, என்னை முற்றுமாக தாழ்த்துகிறேன் ஐயா. என்னை முற்றுமாக வெறுமையாக்குகிறேன் ஆண்டவரே. என்னை முற்றிலுமாக ஆண்டவரே, நான் ஆண்டவரே ஒன்றுமில்லை என்பதை அறிக்கிடுகிறேன். இதெல்லாம் எப்படி கையாள எனக்கு தெரியாது ஆண்டவரே. ஆனா ஒன்று தெரியும் ஆண்டவரே, என் தேவன் என்னை விட்டுவிட மாட்டார். ஆண்டவரே, நான் நல்லவனாக இருக்கும் பொழுது என்னை நேர் அழைக்கலையே. நான் ஆண்டவரே ஒரு மோசமான மனிதனாக பாவத்தின் ஒழியான சேற்றிருந்த பொழுது என்னை அழைத்தீர் ஆண்டவரே, என்னை மட்டும் நீர் வழிநடத்திருக்கிறீர். இந்த காரியத்துல எனக்கு உதவி செய்யும். ஞானம் இல்லை தாப்பனே. ஆண்டவரே, தெய்வீக ஞானம் தான் எனக்கு தேவை. யாரிடத்துல எப்படி பேசுறது எனக்கு தெரியாது தாப்பனே. தவறாய் பேசுறேன், தவறாய் பிரசங்கித்துடுறேன், தவறா ஆண்டவரே காரியங்களை தீர்மானிச்சிடுறேன். என்னை மன்னியும் ஆண்டவரே. ஞானத்துல குறைவுள்ளவன் ஆண்டவரே, ஞானத்துல குறைவனிடத்துல கேட்க கடவன், முற்றிலும் ஞானம் இல்லாதவன் ஆண்டவரே. என்னை குறித்து நான் பேச வேண்டுமானால் ஆண்டவரே, ஞானத்துல குறைவுள்ளவன் அல்ல, ஞானமே இல்லாதவன். அது ஒன்றுதான் என்னால சொல்ல முடியும் ஆண்டவரே. நான் ஞானமே இல்லாதவன் ஆண்டவரே, ஞானத்துல குறைவுள்ளவன் அல்ல. தேவா, எனக்கு ஞானத்தை தாரும். யாரிடத்துல எப்படி பேசணும், எப்படி நடக்கணும், என்னை ஒவ்வொரு செகண்ட் கூட நீங்க வழிநடத்த வேண்டிய ஒரு தேவையில தான் நான் இருக்கிறேன் ஆண்டவரே. முற்றிலும் எனக்கு ஞானம் இல்லை கர்த்தாவே. ஒரு செகண்ட்ல கூட ஐயோ கர்த்தாவே, நான் அறிவேன் ஆண்டவரே. என்னை மட்டும் நீர் வழிநடத்தி வந்திருக்கிறது பெரிய கிருபை. இந்த மோட்ச ராஜ்யத்தில் என்னை சேர்க்க மட்டுமாக என்னை நீர் வழி நடத்தல ஆண்டவரே, நான் கரையை சேர முடியாது தாப்பனே. ஐயோ ஆண்டவரே, பிசாசனம் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி தெரிகிறான். ஐயோ, கொடூரமானவன், பயங்கரமானவன் ஆண்டவரே. எத்தனையோ முறை என்னை விழ பண்ணினவன்,
ஐயோ, அவனுடைய காரியங்களுக்கு முன்பாக ஆண்டவரே நான் எங்கே நிற்கப்படும்? ஐயோ, அவனுக்கு முன்பாக ஒரு தூசி தான் நான். ஆனா தகப்பனே, நீர் என்னோடு கூட இருக்கிறேன், நீர் என்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறேன். அதுதான் எனக்கு நம்பிக்கை. நீர் இம்மானுவேல், நீர் இம்மானுவேல் ஆண்டவரே. நீர் மெய்யாலுமே இம்மானுவேல் தான். தேவன் நம்மோடு இருக்கிறார். அதை நான் எப்பொழுது ஆண்டவரே உணர்ந்து வாழ்கிற கிருபையை தார். இந்த ஆண்டில் ஆண்டவரே நீர் இம்மானுவேல் சொல்லியிருக்கிறீரே. ஆமா ஆண்டவரே, நீர் இம்மானுவேல். தேவன் நம்மோடு இருக்கிறார். God is with me. அது ஒண்ணுதான் தகப்பனே எனக்கு. ஆண்டவரே, இந்த உலக மனிதர்களுக்கு முன்பாக, இந்த உலக ஞானத்துக்கு முன்பாக, இந்த உலகத்தினுடைய பல காரியங்களுக்கு முன்பாக நான் ஆண்டவரே ஒன்றுமில்லை. அவர்களைப் போல பேச எனக்கு தெரியாது, அவர்களைப் போல சிந்திக்க எனக்கு தெரியல, அவர்களைப் போல அதிகாரத்தோடும் உலக ஞானத்தோடும் பேச எனக்கு தெரியாது தகப்பனே. ஆண்டவரே, என்னை தெரியும் தகப்பனே. ஆண்டவரே, என்னை உமக்கு தெரியாததல்ல. கர்த்தாவே, நானும் ஒன்று நான் கேட்கிறேன் ஆண்டவரே, நீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஏன் இந்த பாவியோடு கூட இருக்கிறேன் என்று எனக்கு தெரியாது. இந்த பாவியை கைவிடாமல் இருக்கிறீர் என்று எனக்கு தெரியாது. ஆண்டவரே, ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்த பாலகருக்கும் வெளிப்படுத்துகிற தேவன் அல்லவா? ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்த ஆண்டவரே, பாலகருக்கு வெளிப்படுத்துகிற கர்த்தர். ஆண்டவரே, ஆண்டவரே, எனக்கு தெரியாது தகப்பனே. ஐயோ ஆண்டவரே, நான் முற்றிலும் உதவியற்றவன், முற்றிலும் உதவியற்றவன். கர்த்தாவே, எனக்கு இருக்கிற இந்த உலகத்தில் இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை நீங்க மட்டும்தான், என்னுடைய ஆண்டவர் மட்டும்தான். ஆண்டவரே, மனிதன் பேரில் அல்ல, எது பேரிலும் அல்ல ஆண்டவரே. எனக்கு இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை என் ஆண்டவர் மாத்திரம். தேவா, உண்மை நான் நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் உண்மையுள்ளவர், நீர் மாறாதவர். நான் என்னுடைய வார்த்தையினாலும் கூட என் ஆண்டவரை வேற மாதிரி பேசிடக்கூடாது, ஜெபத்தில் வேற மாதிரி நான் பேசக்கூடாது. நான் யோசிக்கிறேன் ஆண்டவரே. தேவா, என்னை கைவிடவில்லை ஆண்டவரே. நிச்சயமாக ஒன்று சொல்லக்கூட என்னுடைய வாழ்க்கையில் நீடிய பொறுமையுள்ளவராக நீ செயல்பட்டிருக்கிறேன் ஆண்டவரே. ஒரு சின்ன காரியத்துல கூட ஒரு ஆண்டவரே, இந்த வருஷத்துல அந்த ஜெபத்தை எல்லாம் பார்க்கும் பொழுது, நடக்கும் பொழுது ஒரு ஜெபிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை கொடுத்தீர் ஆண்டவரே. ஆமா ஆண்டவரே, அந்த ஜென்னம் இன்னைக்கு அதனுடைய பலனை நான் பார்க்கிறேன், அதனுடைய பலனை என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்க்கிறேன். நான் ஜெபிக்க கிருபை கொடுக்கிறேன். ஜெபிக்கும் பொழுது என்னுடைய இருதயத்துல சந்தோஷத்தை கொடுக்கிறேன். ஜெபத்தின் மூலமாக என்னுடைய இருதயத்தெல்லாம் ஊற்றிவிட எனக்கு உதவி செய்கிறேன். உடைய சமூகத்தில் உங்களுடைய இருதயத்தை ஊற்றிவிடுங்க. ஒன்று எனக்கு தெரியும், ஆண்டுடைய சமூகத்தில் இந்த இருதயத்தை ஊற்ற எனக்கு கற்றுத்தான். அது அருமையான சிலாக்கியமான வாழ்க்கை ஆண்டவரே. என்னுடைய எல்லாவற்றையும் அவருடைய சமூகத்தில் ஊற்ற எனக்கு கிருபை தார், அந்த ஞானத்தை தாரும் ஆண்டவரே. ஒருவேளை மனிதன் எதை குறித்தோ மேன்மை பாராட்டலாம், ஒருவேளை மனிதன் பல காரியங்களை குறித்து மேன்மை பாராட்டலாம் ஆண்டவரே. ஆனா எனக்கு மேன்மை பாராட்ட ஒன்றுமில்லை ஆண்டவரே. ஒன்று மேன்மை பாராட்டுவேன் என்னன்னா, மட்டும் என்ன ஆண்டவர் என்னை கைவிடாமல் வழிநடத்தி இருக்கிறார். எத்தனையோ காரியங்களை நான் வழி விலகி போயிருக்கலாம் ஆண்டவரே. எத்தனையோ காரியங்களெல்லாம் ஆண்டவரே சாத்தான் என்னை அழித்திருக்கலாம் ஆண்டவரே. எவ்வளோ காரியங்களால சாத்தான் என்னை முற்றமாக ஆண்டவரே நிர்மலமாக்கி இருக்கலாம். ஆனா நீங்க விடல தாப்புனே. அது ஒன்னே ஒன்று சொல்ல முடியும் ஆண்டவரே, எனக்கு தெரியாது இந்த ஆவிக்குரிய காரியத்துல எவ்வளோ காரியங்கள் நான் தெரியாமலே கடந்துட்டேன் ஆண்டவரே. எவ்வளவு வேலைகள் இல்லாம என்னை அழித்திருப்பான் ஆண்டவரே. எனக்கு தெரியாம இருந்திருக்கு, எனக்கு தெரியாது. ஆனா அந்த நேரத்துல நீங்க அவன் கரத்துல என்னை ஒப்பு கொடுக்கல ஆண்டவரே. பேதரிடத்துல சொன்னீங்க, உன்னை சுலகினால் பிழைப்பதற்கு சாத்தான் கேட்டுக்கொண்டான், ஆனா உனக்காக நான் செபித்தேன் ஆண்டவரே. இன்றைக்கும் எனக்காக பிதாவின் வலது வாரசத்துல பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். எனக்காக பரிந்து பேசுகிற ஒரு தேவன் உண்டு ஆண்டவரே. என்னுடைய பாவங்களை நிமித்தம் என்னை கடிந்து கொள்ளாமல், என்னை அழித்து போடாமல்
என்னை முற்றிலும் ஒன்றுமாக்காமல் எனக்கு இறங்கும் என்று பரிந்து பேசுகிறீர். எனக்கு கிருபை காட்டும் என்று கிருபை காட்ட வேண்டும் என்று பரிந்து பேசுகிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே, தேவா, எனக்கு உதவி செய்யும் கர்த்தாவே. எனக்கு ஜெபிக்க தெரியல ஆண்டவரே, எனக்கு ஜெபிக்க தெரியல, எனக்கு ஜெபிக்க தெரியாது தகப்பனே. ஆண்டவரே, மகன்பாக நான் என்னை தாழ்த்துக்கிறதை தவிர எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனால் ஒன்று தெரியும், என் ஆண்டவர் என்னை கைவிடலை, என் ஆண்டவர் என்னை கைவிடலை. என்னை கைவிடாமல் இந்த புதிய ஆண்டுல கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். என்னை கைவிடாமல் என்னை தாங்கி இருக்கிறார். ஆண்டவரே, ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில ஒன்று பரிசுத்தமான பாத்திரமாய் நான் காணப்படணும். திட்டாத ஒன்று வேண்டாம் ஆண்டவரே. ஒரு சின்ன எண்ணம் கூட வேண்டாம். அதை அருவருக்க விரும்புகிறேன். பாவத்தை அருவருக்க விரும்புகிறேன் ஆண்டவரே. இந்த உலகத்தின் மேன்மைகளை அருவருக்க விரும்புகிறேன். உலகத்தினுடைய புகழ்ச்சிகளை அருவருக்க விரும்புகிறேன். எனக்கு தேவையானது ஒன்று, என் ஆண்டுடைய பாதப்படி அவருடைய பாதத்தில் இருப்பதையே நான் தெரிந்து கொள்ளுவேன். ஆண்டவரே, எவ்வளோ பரிசுத்தவான்கள், எவ்வளோ சீர்திருத்தவாதிகள் நான் பார்க்கும் பொழுது, ஆண்டவரே, அவர்களுக்காக ஆண்டவரே கர்த்தாவே என்ன பாடுகள் மத்தியில் அதில் எழுதின பல காரியங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது உள்ளமோடு எவ்வளவு ஒரு உறவு கொண்டவர்களாய் வாழ்ந்திருக்கிறாங்க. உங்களுடைய உறவு அவர்களுக்கு எவ்வளவு இனிமையாக இருந்திருக்கிறது ஆண்டவரே. உடைய உயிரை கூட அவர்கள் பொருட்டாக எண்ணல ஆண்டவரே. இந்த தேவனுக்காக, அவருடைய சத்தியத்துக்காக அவர்கள் வாழ்க்கையை பணைய வைத்தார்கள் ஆண்டவரே. எவ்வளவோ பேர் ஆண்டவரை எரிக்கப்பட்டார்கள், கொலை செய்யப்பட்டார்கள். ஆனா ஒரு நாளும் ஆண்டவரே உம்மை குறித்த ஒரு சின்ன கடினமான ஒரு ஆண்டவர் எண்ணத்தோடு அவர்கள் இருந்திருப்பதற்கு வாய்ப்பில்லை என்று நினைக்கிறேன். அவ்வளவு தூரம் உம்முடைய பிரசனம் இனிமையாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. வாசிக்கும் பொழுது, இந்த வெயில் சிறுவைகள் எல்லாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவரே, ஜனங்கள் எவ்வளவாக ஐயோ தகப்பனே, தேவனுடைய சமூகத்துல ஆண்டவரே ஓடோடி வந்தாங்க. என் ஆண்டவருடைய நாமம் உயர்த்தப்படுமானா அது எனக்கு சந்தோஷம். என் ஆண்டவரை தேடி ஜனங்கள் வருவார்களானால் அது எனக்கு சந்தோஷம். ஆத்துமாக்கள் தேவன் பக்கமாய் மனம் திரும்புவார்களானால் அது எனக்கு சந்தோஷம். தன்னுடைய பாவத்தை விட்டு தேவனை மகிமைப்படுத்தும்படியாக அவர்கள் பக்கமாய் வருவார்களானால் அது எனக்கு சந்தோஷம். ஆமாண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில பிரதானமான சந்தோஷம் ஆத்துமாக்கள் ஆண்டவர் ஆண்டு வரணும், அவருடைய ராஜ்யம் கட்டப்படணும், அவருடைய நாமம் உயர்த்தப்படணும், ஆண்டவருக்கு அவர்கள் துதி சொல்லணும், ஆண்டவரை மேன்மை பாராட்டணும். எனக்கு தேவையானது அதுதான் ஆண்டவரே. அதுல நான் எனக்கு சந்தோஷம், அதுல எனக்கு நிறைவு. என் ஆண்டவருடைய காரியமாக, ஆண்டவர் கர்த்தாவே மகிமைப்படும்படியாக இந்த காரியம் செய்யப்படுமானால் ஆண்டவரே அது எனக்கு நிறைவு. ஐயோ தாப்பனே, இந்த வேதத்தை எல்லாம் நான் பார்க்கும் பொழுது தாப்பனே, உம்முடைய இருதயம் வேதனைப்படும் பொழுது ஐயோ ஆண்டவரே, நீர் சர்வ ஏகாதிபத்தியத்தின் தேவனாயிற்றே. ஒருவேளை நமக்கு உணர்வுகள் என்பது உண்டு என்பதாக மக்கள் எண்ணுகிற ஒரு காரியத்தை பார்க்கும் பொழுது மனிதனை போல உணர்வுகள். ஆண்டவரே, நீர் அழுகிறீர் என்று பார்க்கும் பொழுது ஐயோ தாப்பனே, நீர் அழக்கூடிய ஒரு தெய்வம். ஆண்டவரே, உன்னுடைய பெருமை நிமித்த கண்கள் கண்ணீர் சொரியும் என்று சொல்லுகிறீரே. ஆண்டவரே, நீர் அழுகிற தேவன், வானத்தையும் பூமியும் படைத்த தேவனாக இருந்தாலும் நீர் அழுகிறீரே. ஐயோ, என் ஆண்டவர் அழுவாரானா? என் தேவன் அழுவாரானா? ஆண்டவரே, என்னால் விளங்கிக் கொள்ள முடியல. நீர் சர்வேகாதிபத்தியத்தின் தேவன், எல்லாவற்றையும் நிர்ணயித்தவர் நீர், எல்லாவற்றையும் ஆண்டவரை திட்டமிட்டவர் நீர். ஆனா அதுல நீங்க அழக்கூடிய ஒரு மனித உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிலையில அவிதமான ஒரு காரியத்தை நிர்ணயித்திருப்பீரானால் அது மிகுந்த ஆச்சரியமாக இருக்கிறது ஆண்டவரே. மனிதனோடு நீர் அழ விரும்புகிறேன், மனிதனோடு இனம் காண விரும்புகிறேன்.
மனிதனுடைய உணர்வுகளில நீர் ஆண்டவரே உம்மை உட்படுத்திக் கொள்ள விரும்புகிறீர். தேவனே, இது எவ்வளவு ஆச்சரியமான காரியம். கர்த்தாவே, இது எவ்வளவு அற்புதமான காரியம் ஐயா. இது எவ்வளவு மென்மையான காரியமாக இருக்கிறதே. சோதரம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த ஏசாயா எரேமியாவின் புத்தகத்தெல்லாம் பார்க்கும் பொழுது ஐயோ ஆண்டவரே, உம்முடைய இருதயம் எவ்வளவாய் துக்கப்படுகிறதை தீர்க்கதரிசிகளின் மூலமாக நீர் பேசுகிறீரே. ஐயோ ஆண்டவரே கர்த்தாவே, இந்த தீர்க்கதரிசிகள் மூலமாக உம்முடைய வார்த்தையை நீர் அனுப்பி கொடுக்கிறதை பார்க்கும் பொழுது ஐயோ ஆண்டவரே கர்த்தாவே, நீர் எவ்வளவாக வேதனைப்படுகிறீர். ஆண்டவரே கர்த்தாவே, எனக்கு புரியலையே. ஆண்டவரே, மனிதனுடைய உணர்வுகளை ஆண்டவரே நீர் கர்த்தாவே வெளிப்படுத்தும்படியான ஒரு தெய்வமாக இருக்கிறீரே. ஆம் ஆண்டவரே, தேவனே தேவனே, ஒரு எதிர்பார்ப்பை நீர் வெளிப்படுத்துகிறீர். ஆம் ஆண்டவரே, ஒரு எதிர்பார்ப்பை நீர் வெளிப்படுத்துகிறீர். ஒரு ஏமாற்றத்தை வெளிப்படுத்துகிறீர். துயரத்தை வெளிப்படுத்துகிறீர். துக்கத்தை வெளிப்படுத்துகிறீர். ஆண்டவரே, என்ன ஒரு அருமையான தேவன். அந்த ஏசாயா 2வது அதிகாரத்தில் ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா யூதாவையும் எருசலேமை குறித்து கண்ட தரிசனம். 1வது அதிகாரத்துல அவ்வளவாக நம்முடைய இருதயம் வேதனைப்படுகிறது. ஆனா அந்த 2வது வசனத்தில் கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். என்ன ஒரு அருமையான காரியம். இது எனக்கு சந்தோஷம். ஆண்டவரே, கடைசி நாட்கள்ல என் ஆண்டவருடைய ஆலயம் இது. This is oh Lord my God, the house of Lord's house. என் ஆண்டவருடைய ஆலயம் இது, என் கர்த்தருடைய வீடு. ஆண்டவரே, ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்படும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. And the house shall be established in the top of the mountains and shall be exalted. என் ஆண்டவர் உயர்ந்திருக்கணும் பரலோகத்துல. ஐயோ ஆண்டவரே, உம்முடைய மக்களோடு கூட உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தெய்வமாக ஆண்டவரே, ஏதோ உமக்கு துதி சோத்திரங்கிறது மாத்திரமல்ல, பரலோகத்தில் ஆண்டவரே மனித உணர்வுகளுக்கும் இடம் உண்டு என்பதை நான் எண்ணி பார்க்கிறேன். ஆண்டவரே, மனித உணர்வுகளுக்கும் நரகத்துல அந்த மனித உணர்வுகளை வெளிப்படுத்துகிற அந்த ஐஸ்வர்யவனை பார்க்கும் பொழுது அதை விட ஆண்டவரே பரலோகத்துல மனித உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய அநேக ஆச்சரியமான காரியங்கள் இருக்கும். துக்கம், கஷ்டம், இந்த எல்லா உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய காரியங்களை ஆண்டவரே நேர் இந்த வேதத்தில் உம்மை வெளிப்படுத்தி இருக்கிறேன். ஆண்டவரே கர்த்தாவே, திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார். ஆண்டவரே, ஜனங்க இப்படி வந்தாங்கன்னா அது எவ்வளோ பெரிய சந்தோஷம். உலகத்தை அல்ல, ஐயோ சாத்தான் இப்படி மக்களை கட்டி போட்டிருக்கிறான் ஆண்டவரே, கட்டி போட்டு வச்சிருக்கிறான் ஆண்டவரே. இப்படி சமூகத்தில் வரும் பொழுது எவ்வளவு புதிய காரியங்களை கற்றுக் கொடுக்கிறீர் ஆண்டவரே. நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். ஆண்டவரே, நம்முடைய வழிகளை நீர் போதிப்பீர்னு சொல்றாங்க. அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஐயோ ஆண்டவரே, இந்த சபையில நம்முடைய மக்கள் மத்தியில் விதமான ஒரு டிக்ளரேஷன் இருக்குமானா என்ன ஒரு காரியம். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். என்ன ஒரு ஆச்சரியமான காரியம் ஆண்டவரே. தேவா, உம்மை நான் துதிக்கிறேன் ஆண்டவரே. இந்த வேதத்தில் விதமான அருமையான வசனங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது நீர் இதை செய்வீர் ஆண்டவரே, நீர் செய்வீர். எனக்கு தெரியாது, விளங்க புரியல, ஆனால் உங்க என் ஆண்டவர் செய்வார். அவர் கண்டிப்பா செய்வாரு. அவர் நிச்சயமா செய்யாம போக மாட்டாரு. இந்த 4வது வசனத்துல அவர் ஜாதிகளுக்குள் நியாயம் தீர்த்து திரளான ஜனங்களை கடிந்து கொள்வார்.
ஆமாண்டவரே, நீதியை நிலைநாட்டுகிற கர்த்தர் அல்லவா? ஆமாண்டவரே, பாவத்தை பாவமாகத்தான் நீங்க பார்க்குறீங்க. ஆனா அந்த பாவத்துக்கு பரிகாரியாகிய நீர் ஆண்டவரே உம்மிடத்துல வரும்பொழுது அதை எப்படி ஆண்டவரே, பாவத்தின் தண்டனையாகல்ல, பாவத்தின் பரிகாரியாக. ஆனால் இந்த இடத்துல பார்க்கிறோம், ஜானங்களை கடிந்து கொள்வார். ஆமாண்டவரே, மனம் திரும்பாத மக்களுடைய வாழ்க்கையில அநீதி செழிக்க முடியாதே. அநீதி நிச்சயமாக ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையில செழிக்க முடியாது. ஆமாண்டவரே, செழிக்க முடியாது ஆண்டவரே. அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அரிவாள்களாகவும் அடிப்பார்கள். ஜாதிக்கு விரோதமாய் ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை. என்ன ஒரு சமாதானமான ஒரு காலம். ஐயோ, என்னைக்கு நான் பார்க்கும் பொழுது அது இருக்குது. இந்த வசனம் எந்த இடத்துல எப்படி பொருந்துங்கிறது எனக்கு புரியல ஆண்டவர். ஒரு பரலோகத்தின் வசனமா? இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதும் இல்லை. ஆண்டவரே கர்த்தாவே, இனி யுத்தம் என்பதற்கு பேச்சில்லை. என்ன விதமான யுத்தம் இது ஆண்டவரே? எனக்கு புரியல. ஆனா யுத்தம் என்பதற்கு இங்கே பேச்சில்லை. அது என்ன விதமான யுத்தமாக இருக்கலாம்? மாம்சத்துக்குரிய போரா இருக்கலாம். இல்ல, அதுக்கு இடமில்லை. கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இந்த உலகத்துக்குரிய யுத்தம் ஒளிந்து போயிரும் ஆண்டவரே. ரொம்ப அழகா சொல்றாங்க ஆண்டவரே, இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதும் இல்லை, அதுக்கு தேவையே இல்லை ஆண்டவரே. என்ன அழகான வசனங்கள். யாக்கோபின் வம்சத்தாரே, கர்த்தரின் வெளிச்சத்திலே நடப்போம் பாருங்கள். மற்ற ஜனங்கள் அழைக்கிறார்கள், யாக்கோபின் வம்சத்தாரை அழைக்கிறார்கள், பிரஜாதிகள் அழைக்கிறார்கள், கர்த்தரின் வெளிச்சத்திலே நடப்போம் பாருங்கள். ஆண்டவரே, ஆண்டவரே, தேவா உதவி செய்யும் ஆண்டவரே. விதமான காரியங்களை பார்க்க நான் வாஞ்சிக்கிறேன். விதமான காரியங்களின் அளவுகளில் உயிர்மீழ்ச்சி என்பது இப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறது ஆண்டவரே. உயிர்மீழ்ச்சி என்பது மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மறுமலர்ச்சியை கொண்டு வருகிறது. அந்த 6வது வசனம், யாக்கோபின் வம்சத்தாராகிய உம்முடைய ஜனத்தை கை நெகிழ்ந்தீர். Therefore thou hast forsaken thy people, the house of Jacob. ஐயோ ஆண்டவரே, ஐயோ அவளை கைவிட்டு விட்டீரே ஆண்டவரே. நீர் இதை தெளிவுபடுத்துகிறேன். நான் கைவிட்டுட்டேன். அவர்கள் கீழ் திசையாரின் போதகத்தால் நிறைந்து பெலிஸ்தரை போல் நாள் பார்ப்பவர்களா இருந்து அந்நிய புத்திரர் மேல் பிரியப்படுகிறார்களே. என்ன ஒரு கொடுமை ஆண்டவரே. உடைய இருதயம் அந்த இடத்துல அந்த வேதனை தெரிப்படுகிறது. அந்த வேதனை நிமித்தமாகவே நீர் கைவிட்டு விட்டீர், கைவிடுகிறீர் அவர்கள் ஆண்டவரே. உம்மிடத்துல நிறைவை காண ஆண்டவரே அவங்களால முடியலையா? நிறைவுள்ள கிறிஸ்துவுக்குள் பகல பரிபூர்ண மாசமா இருக்கிறது. ஆனா உண்மையில் அவர்கள் ஆண்டவரை நிறைவை காண முடியாத அளவுக்கு என்ன கொடூரமான ஒரு நிலை ஆண்டவரே. கீழ் திசையாரின் போதகத்தால் நிறைந்து, ஐயோ அந்நிய போதகத்தால் நிறைந்து, ஐயோ உம்முடைய சத்தியத்தில் என்ன குறை உண்டு ஆண்டவரே? உம்முடைய சத்தியம் ஏன் போதுமானதாக இல்லையா? ஏன் ஆண்டவரே இன்றைக்கு அமெரிக்காவில், இங்கிலாந்துல ஆண்டவரை மதத்து மாறுகிறார்கள் என்று பார்க்கிறோம். அநேகர் விக்கிரக ஆராதனை பக்கமா திரும்புகிறார்கள் என்று பார்க்கிறோம். அதுல அவங்க சந்தோஷமாக இருப்பதை போல ஆண்டவரே அவர்கள் தாமே எண்ணுகிறார்கள். ஐயோ தகப்பனே, இவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு காரியம் ஆண்டவரே. ஜீவனுள்ள தேவனை விட்டு விக்கிரங்களை தெழுது கொள்ளுகிற ஐயோ அந்த மக்களுடைய நிலையெல்லாம் நீ பார்க்கும் பொழுது நித்தியத்துல ஆண்டவரே, ஆண்டவரே, இவ்வளோ ஒரு பயங்கரம் தாப்பனே. நித்தியத்தில் அவருடைய முடிவை நான் எண்ணி பார்க்கும் பொழுது ஐயோ தாப்பனே, அது எவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஐயோ ஆண்டவரே, அது எவ்வளோ கொடூரமானது. ஆமா ஆண்டவரே, நித்தியத்தில் அது எவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு காரியமாக இருக்கிறதே. ஐயோ தகப்பனே, கிருபையாயிரும் ஐயா. இரக்கமுள்ள ராஜாவே, நீர் இரக்கமாயிரும் தேவா. ஐயோ பெலிஸ்தரை போல அந்நிய புத்தர் மேல் பிரியப்படுகிறார்களே. ஐயோ ஆண்டவரே, எனக்கு புரியல. சாலமன் அந்நிய ஸ்திரீகளின் பேரில் ஐயோ தகப்பனே, இவ்வளோ ஒரு கொடூரமான காரியமாக இருக்கிறது ஆண்டவரே. ஆண்டவரே,
அவர்கள் தேசம் வெள்ளியினாலும் பொன்னினாலும் நிறைந்திருக்கிறது, பொக்கிஷங்களுக்கு முடிவில்லை. அவர்கள் தேசம் குதிரைகளாலும் நிறைந்திருக்கிறது, அவள் ரதங்களுக்கு முடிவில்லை. அவள் தேசம் விக்கிரங்களாலும் நிறைந்திருக்கிறது. தங்கள் கைகளின் கிரியும் தங்கள் விரல்கள் உண்டு பண்ணினதையும் பணிந்து கொள்ளுகிறார்கள். ஐயோ ஆண்டவரே, நீர் வேதனைப்படுகிறேன். இந்த ஜனங்க ஏன் இப்படி ஒரு மதியனமாக, உலக பிரகாரமான பொன் நிறைய இருக்கு. ஆமா ஆண்டவரே, நீர் கொடுக்காமல் நிச்சயமாக உங்களுக்கு அக்கறாது. ஆனா ஆண்டவரே, தங்கள் கைகளின் கிரியை தங்கள் விரல்களில் உண்டு பண்ணினதை பணிந்து கொள்கிறார்கள். என்ன ஒரு மதியனம்! ஐயோ ஆண்டவரே, துக்கப்படுத்துகிறார்களே. ஐயோ, இந்த மக்களை மன்னியும் ஆண்டவரே. சிறியவனும் குனிகிறான், பெரியவனும் பணிகிறான். அவளுக்கு மன்னியாதிருப்பீர். ஐயோ ஆண்டவரே, கிருபையாய் மன்னியும் ஐயா. அந்த மாதிரி மக்கள் எல்லாம் கூட மாற்ற வேண்டும் என்றே ஜெபிக்கிறேன். அந்த மாதிரி மக்கள் எல்லாம் மனம் திரும்பி ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று கெஞ்சி நிற்கிறேன். ஆண்டவரே, கர்த்தரின் பயங்கரத்திற்கும் அவருடைய மகிமை பிரதாபத்திற்கும் விலகி நீ கண்மலையில் ஒதுங்கி மண்ணில் ஒளித்துக்கொள். ஐயோ, உம்முடைய பயங்கரம் எவ்வளவு பயங்கரமானது! ஆண்டவரே, நீர் வேதனைப்படுகிறீர் தகப்பனே. இந்த மக்களை பார்த்து இப்படியெல்லாம் இருக்கிறாங்களே, தீர்க்கதரிசியின் மூலமாக நீர் உம்முடைய வேதனை வெளிப்படுத்துகிறேன். ஆனா உம்முடைய பயங்கரம் என்பது, ஐயோ ஆண்டவரே, எவ்வளவு பயங்கரம்! பிசாசனுடைய ஆண்டவரே கர்த்தாவே காரியத்தை பார்க்கும் பொழுது என் ஆண்டவருடைய பயங்கரம், பட்சிக்கிற அக்னி. ஐயோ, அவருடைய மகிமை பிரதாபத்திற்கும் விலகி நீ கண்மலையில் ஒதுங்கி மண்ணில் ஒளித்துக்கொள். நரின் மேட்டுமையான கண்கள் தாழ்த்தப்படும். ஆண்டவரே, மேட்டுமானவெல்லாம் தாழ்த்தப்படுகிற ஒரு காலம் உண்டு. எவ்வளவு மேட்டுமையான எண்ணங்கள், மேட்டுமையான சிந்தனைகள், எவ்வளவு மேட்டுமைக்குரிய உணர்வுகள் ஆண்டவரே. ஆனா அவ்விதமான காரியங்கள் ஒரு நாள் தாழ்த்தப்படும். ஐயோ ஆண்டவரே, மேட்டுமையைத்தான் மனுஷரின் வீராப்பம் தணியும். கர்த்தர் ஒருவரே அந்நாளில் உயர்ந்திருப்பார். மனுஷனுடைய வீராப்பம் என்ன செய்ய முடியும் ஆண்டவரே? அரசாங்கங்கள் என்ன செய்ய முடியும்? மந்திரிமார்கள் என்ன செய்ய முடியும்? ஆண்டவரே, ஒரு நாள் அந்த வீராப்பை எல்லாம் நீ தனித்து போடுவீரே. வேதம் சொல்லுகிறது, நாசில சுவாசம் உள்ள மனுஷன் ஏமாத்துறான் ஆண்டவரே. அந்த உலகத்தில் இருக்க மட்டுமாக அவன் ஆண்டவரே நீர் அனுமதியாமல் இருந்த அவன் நிக்க கூட முடியாது, பேச முடியாது, கை கால் விளங்காமல் போய்விடும், கண்கள் குருடாய் போய்விடும். ஐயோ ஆண்டவரே, அவனுடைய சரீரம் பாதிக்கப்படுமானால் அவன் எங்கு ஆண்டவரை நிற்கக்கூடும்? ஒரு வயிற்றுல ஒரு வலி ஏற்படுமான எங்க நிற்கக்கூடும்? இல்ல ஆண்டவரே. ஐயோ, அந்த மக்களை பார்க்கும் பொழுது தாப்பனே, ஆண்டவரே, ஐயோ தாப்பனே, தங்களுடைய சொந்த காரியம் கையின் கிரிகளை பணிந்து கொள்கிறார். பெலிஸ்தரண்டை ஏன் போகணும் ஆண்டவரே? அந்த போதும் அவளுக்குமே ஆண்டவர் போதுமானவரா இல்லை. அதுதான் அவங்களுடைய வாழ்க்கையில அவன் சொல்றாங்க. அநேக கிறிஸ்தவர்கள் ஐயோ ஆண்டவரே, நம்முடைய வழியை விட்டு விலகி போறாங்களே. ஆனா ஆண்டவரே, முழங்கால் யாம் ஒரு நாள் முடம். ஐயோ அப்பா, கதறதுனால என்ன பிரயோஜனம்? விதமான மக்கள் அந்த நாளில கதறுகிறதை ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே நீர் விட்டுவிடும்னு சொல்றதுல என்ன பிரயோஜனம் இல்லை. அவங்களையும் கூட இறங்க விதமான மக்கள் எல்லாம் ரட்சியும் ஆண்டவரே. இந்த சபையை எழுப்பியறலும், மேட்டுமையானவர்களை தாழ்த்தி போடும், மேட்டுமையான அனைத்தையும் ஆண்டவரே நீர் முற்றுமாக ஆண்டவரே அழித்து போடும் ஐயா. தேவா நீர் அழித்து போடும். என் அன்பின் தாப்பனே முற்றுமாக ஆண்டவரே நிர்மலமாக்கி போடும். கிருபையாயிரும் கர்த்தாவே. ஆண்டவரே நீர் கிருபையாக இருந்தருளும், இரக்கமாயிருந்தருளும் தகப்பனே. தேவா இவர்கள் ஒவ்வொருவரும் இவரே நம்முடைய தேவன், இவர்தான் நம்முடைய தேவன். ஆண்டவரே, அந்த ஏசாயா 25 என்ன அழகாக சொல்லியிருக்கிற ஆண்டவரே, அந்த காரியத்துல தேவா நீர் கிருபையாகிரும் ஆண்டவரே. அதை பார்க்கிறேன்.
ஆண்டவரே, இந்த ஜனங்கள் அவிதமாக அறிக்கையிடுவார், மனம் திருந்துதலை தாரும். அது போதாது ஆண்டவரே. ஆண்டவரை நேசிக்கிறது தான். இந்த ஜனங்கள் ஆண்டவரை நேசிப்பார்களானா அதுல சந்தோஷமா இருக்கு. என்ன நேசிக்கிறது இல்ல, ஆண்டவரை நேசிக்கிறாங்க. ஆண்டவர்கள் சந்தோஷப்படுறாங்க, அவனுடைய மகிமை குறித்து பேசுகிறாங்க. அது ஐயோ ஆண்டவரே, ஐயோ ஆண்டவரே, ஐயோ தாப்பனே, இன்றைக்கு எத்தனையோ மக்கள் சந்தோஷமான அருமையான காரியங்கள் இருக்குது. ஆண்டவரே, ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில தேவையானதெல்லாம் உம்முடைய கிருபை. ஆண்டவரே, உம்மை 4 பேர் உயர்த்தி பேசுவார்களானால் அது எனக்கு சந்தோஷம். உம்மை ஆண்டவரே உயர்த்தி அவர்கள் பாடுவார்களானால் அது எனக்கு சந்தோஷம். உம்மை துதிப்பார்களானால் அது எனக்கு சந்தோஷம். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவது எனக்கு சந்தோஷம். நான் அல்ல, என்னாலங்கிறதல்ல ஆண்டவரே, நான் ஒன்றுமில்லை. உம்முடைய நாம மகிமைப்படுகிறதை பார்க்கும் பொழுது அதுல இருக்கிற சந்தோஷம் எவ்வளோ பெரிய சந்தோஷம். என் ஆண்டவர் மற்றவர்களால் உயர்த்தப்படுகிறதை பார்க்கும் பொழுது அதில் எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி இருக்கு ஆண்டவரே. அந்த சந்தோஷத்தை நான் கேட்கிறேன், அந்த சந்தோஷத்தை நான் கேட்கிறேன் ஆண்டவரே. ஆம் கர்த்தாவே, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் ஆண்டவரே, கண்ணீர் உள்ள ஜெபத்தை தார். கண்ணீரோடு ஜெபிக்க கற்றுத்தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தாவே, எரேமியா எவ்வளோ அழகா சொல்றார், என் தலை தண்ணீரானால் என் கண்கள் தண்ணீர் குழமானால் எவ்வளோ நலமாக இருக்கும் என்று சொல்வதை பார்க்கும் பொழுது அது எனக்கு தாங்க ஆண்டவரே. அது எனக்கு ஒரு ஈவாக தாங்க தாப்பனே. அதை எனக்கு ஆண்டவரே நீங்க தர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஐயா. எனக்கு அது நல்லது, எனக்கு அது நல்லது தாப்பனே. அது எனக்கு தேவை என்று நான் பார்க்கிறேன். என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமானால் நலமாக இருக்கும். ஆண்டவரே, ஆண்டவரே, ஐயோ தாப்பனே, ஐயோ ஏன் ஆண்டவரே, எத்தனையோ மக்கள் நல்ல அருமையான கிருபையின் பாதை இருக்கும் பொழுது அதையெல்லாம் விட்டுட்டாங்க, அதை வேண்டான்றாங்க. அதை குறித்து பிரசங்கித்தா அதை கேட்க மனதில்லை. ஐயோ ஆண்டவரே, ஆண்டவரே கர்த்தாவே, என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமானால் நலமாக இருக்கும். அதுதான் எனக்கு தேவை. அழிது போற ஆத்துமாக்களுக்காக என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது. இல்லை ஆண்டவரே, அப்சல்யூட்லி ஐ எம் ஜஸ்ட் நத்திங். ஒண்ணுமே இல்லை, நான் என்ன செய்ய முடியும்? இல்லை, என்னால ஒண்ணுமே முடியாது தாப்பனே. ஆண்டவரே, நிச்சயமாக என்னால முடியாது. ஆனா ஒண்ணு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, ஒரு கண்ணீர் உள்ள ஜெப வாழ்க்கை எனக்கு தாங்க. கண்ணீர் உள்ள ஒரு ஜெப வாழ்க்கை எனக்கு தாங்க ஆண்டவரே. அது எனக்கு நீங்க தருவீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஆண்டவரே. ஆமா ஆண்டவரே, கர்த்தாவே, சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்பவர்கள் பேர் இருந்தோம். ஆண்டவரே, ஆண்டவரே, 126வது சங்கீதத்துல சியோனின் சிறையிருப்பை நீ திருப்பும் பொழுது திருப்புவீர் ஆண்டவரே. திருப்பும் போதுன்னு சொல்றதுனால நிச்சயமா ஆண்டவர் திருப்புவார். சொப்பனம் காண்பவர்கள் போல் இருந்தோம். 2வது வசனத்துல அழகாக, அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. ஆண்டவரே, வாய் நகைப்பினால அவ்வளவு சந்தோஷம் இல்லை ஆண்டவர். laughter and our tongues with singing. நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் அவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று பிரஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். ஆண்டவரே, பெரிய காரியங்களை செய்கிறது. ஆமா ஆண்டவரே, கண்ணீருள்ள ஜெபத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. கண்ணீர் உடையக்கன் கம்பீரத்தோடு இருப்பார் ஆண்டவரே. ஆண்டவரே, எத்தனையோ மக்கள் ஐயோ அழிந்து கொண்டிருக்கிறார்களே, விக்கிரங்களை கனப்படுத்துறாங்க, சுயத்தை மேன்மை வராட்டாங்க, பாவத்தை ஆண்டவரே, ஆண்டவரே கர்த்தாவை நேசிக்கிறாங்க, பாவ வழிகளை நேசிக்கிறாங்க, பாவத்தின் வழிகளை விட்டு திரும்ப விரும்பல. எல்லாம் அவளை நிர்பந்தமாக்குகிறது. இவைகளெல்லாம் அவளை இன்னும் நிர்பந்தமாக்குகிறது, அவளை மென்மேலும் நிர்பந்தமாக்குகிறது ஆண்டவரே. ஐயோ, ஆனா ஏன் ஆண்டவரே, ஆண்டவரே அவரால் முடியல.
முடியாது. அது உண்மை. நீங்க தான் திருப்பணும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நீங்க சொன்ன மாதிரி தாப்பனே, ஆண்டவரே, சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது திருப்பி அருளும் ஆண்டவரே. இந்த சபையில ஆண்டவரே, இந்த ஐக்கியத்தின் சபைகளில் உண்மையான ஊழியத்தை செய்கிற மக்கள் மத்தியில சிறையிருப்பை திருப்ப. ஐயோ, அவங்க சிறைப்பட்டு போயிருக்கிறாங்க. அவங்களுடைய சொந்த எண்ணங்களுக்கும் பிசாசனுடைய காரியங்களுக்கும் பாவ தன்மைகளுக்கும் சிறைப்பட்டு இருக்கிற அந்த நிலையை மாற்றி போடுகிறேன் என்பதே அர்த்தம். சிறையிருப்பை நீ திருப்புகிறவராகவே இருக்கு என்பது அர்த்தம். ஆண்டவரே, ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. சிறையிருப்பை நீர் அழகாக திருப்புகிற கர்த்தராக இருக்கிறேன். சிறையிருப்பை நீ திருப்பும் பொழுது ஆண்டவரே, ஆண்டவரே கர்த்தாவே, நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று பிரஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். பெரிய காரியங்களை ஆண்டவரே, கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார். இதை நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். அந்த 9வது அதிகாரத்துல கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார். இதை நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். ஐயோ ஆண்டவரே, கிருபையாயிரும் ஐயா. இதை நிமித்தம் நாங்கள் மகிழ்ந்திருக்கிறோம். கர்த்தாவே, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும். ஆம் ஆண்டவரே, எத்தனையோ பலவிதமான கிறிஸ்துவுக்குள் இல்லாத ஒரு வாழ்க்கை, அது சிறையின் வாழ்க்கை. கிறிஸ்துவுக்குள் இல்லாத ஒரு வாழ்க்கை, அது சிறைப்பட்டு போன வாழ்க்கை. கிறிஸ்துவுக்குள் இல்லாத ஒரு வாழ்க்கை ஆண்டவரே, இந்த உலக சிறையை விட பயங்கரமான ஒரு சிறை. ஐயோ, மக்களை எப்படி ஆண்டவரே பிசாசனை சிறைப்படுத்தி வைத்திருக்கிறாங்கிறது எவ்வளவு உண்மை ஆண்டவரே. உண்மையிலுமே ஆண்டவரை சிறைப்படுத்தி வைத்திருக்கிறார் என்பதை பார்க்கும் பொழுது ஐயோ தாப்பனே, அது எவ்வளவு உண்மையாக இருக்கிறது தாப்பனே. ஐயோ, பிசாசானவன் ஆண்டவரே சிறைப்படுத்தி வைத்திருக்கிறார் என்பது எவ்வளவு உண்மையாக இருக்கிறதே. ஐயோ தாப்பனே, நீர் இறங்கும், கிருபையாயிரும் ஆண்டவரே. கர்த்தாவே, கர்த்தாவே, கிருபையாயிரும் தகப்பனே. ஐயோ கர்த்தாவே, எவ்வளவு பேர் ஆண்டவரே அதுல மாட்டிக்கொண்டிருக்கிறாங்க. வெளியே வர தெரியல, வெளிவர முடியல. ஐயோ ஆண்டவரே கர்த்தாவே, சிறைப்பட்டு போன ஒரு வாழ்க்கை. ஐயோ ஆண்டவரே, பாவத்துக்கு சிறை, சுய பரிதாபத்துக்கு சிறை ஆண்டவரே, சுய வாழ்க்கை பரிதாபத்துக்கு சிறை, பெருமைக்கு சிறை, அகந்தைக்கு சிறை, உங்களுடைய சுய இச்சைகளுக்கு சிறை. கிறிஸ்துவில் இல்லாத ஒவ்வொரு ஆத்மா சிறைப்பட்டவர்கள். எவ்வளவு உண்மை ஆண்டவரே. உங்களுக்கு என்ன சுயாதீனம் இல்லை. ஐயோ ஆண்டவரே, இந்த காரியத்துல நீங்க தான் எனக்கு புரியல ஆண்டவரே. எனக்கு தெரியாதா, நான் எதுவா இருந்தாலும் சரியான காரியத்தை ஆண்டவரே நீங்க எனக்கு செய்யுங்க. சரியான காரியத்தை நீங்க எனக்கு செய்யுங்க ஆண்டவரே. சரியான காரியத்தை நீங்க எனக்கு செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, சரியான காரியத்தை எனக்கு செய்ய வேண்டும் என்று தயவாக நான் கெஞ்சி வருகிறேன் ஆண்டவரே. தேவனே, தேவனே, சரியான காரியத்தை எனக்கு செய்ய வேண்டும் என்று அன்பு ஆண்டவரே நான் கிருபையாய் கெஞ்சி வருகிறேன் தகப்பனே. தேவா, தேவா, எனக்கு இறங்கும் கர்த்தாவே, எனக்கு இறங்கும். எனக்கு நீர் கிருபை செய்யும் ஆண்டவரே. ஐயோ கர்த்தாவே, பொல்லாத மனிதர்கள் மத்தியில ஐயோ தாப்பனே, எனக்கு ஆண்டவரே, எனக்கு நீங்க கிருபை செய்யுங்க தாப்பனே. எனக்கு தெரியல ஆண்டவரே, எனக்கு தெரியல கர்த்தாவே. ஆண்டவரே, எனக்கு புரியல தாப்பனே. ஆண்டவரே, எனக்கு நீங்க புரியல ஆண்டவரே. நீங்க எனக்கு கிருபை செய்து வழிநடத்திடலாம் தகப்பனே. அன்பு கூர்ந்து என்னை வழிநடத்தும் ஐயா. நான் யாரிடத்துல போவேன் ஆண்டவரே? ஆண்டவரே, நான் யாரிடத்துல போவேன்? நல்ல தேவனே, நான் யாரிடத்துல போவேன்? எனக்கு இறக்கம் செய்திடலாம் ஆண்டவரே. நீ கிருபை செய்து என்னை வழிநடத்தில ஜெபிக்கிற இந்த காரியமாக ஆண்டவரே, சாத்தான் மேற்கொள்ள வேண்டாம். குழப்பங்களை எல்லாம் எடுத்து போட்டு சரியாச்சு எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீங்க தான் என்னுடைய பாதுகாப்பு. நீங்க தான் எனக்கு இதுல கிருபை செய்யணும் ஆண்டவரே. நீங்க தான் எனக்கு இறக்கம் செய்யணும். சாத்தானதுல ஐயோ, அவன் எல்லாத்திலுமே ஆண்டவரே ஆயத்தமுள்ளவனா இருக்கிறான்.
எல்லா காரியங்களையும் கெடுக்க ஆயத்தமா இருக்கிறான். எல்லா காரியங்களையும் குழப்பப்படுத்த ஆயத்தமா இருக்கிறான். ஆனா தாப்பனே, என்னை பாதுகாத்துக் கொள்ளும். இந்த காரியத்தில் நம்முடைய ஞானத்தை தாரும். இந்த காரியத்தில் நம்முடைய இரக்கத்தை தாரும். இந்த காரியத்தில் நம்முடைய தயவை தாரும். இந்த காரியத்தில் நம்முடைய ஒத்தாசை எனக்கு தாரும். ஆண்டவரே, ஆண்டவரே, பாவியாக பேரில் கிருபையாயிருக்கும்படியாக தேவா, உம்மை நோக்கி நான் கெஞ்சி நிற்கிறேன். பாவியாகின் பேரில் இரக்கமுள்ளவராக வழிநடத்த வேண்டும் என்று நோக்கி நான் கெஞ்சி நிற்கிறேன் ஐயா. ஏழை பாவிக்கு இறங்கும் கர்த்தாவே. ஆண்டவரே, ஆண்டவரே, ஐயோ தாப்பனே, இறங்கும். உம்முடைய நாம மகிமைப்படணும். என்னுடைய விருப்பமெல்லாம் என்னுடைய ஆண்டவருடைய புகழ் விளங்கப்படணும். ஆண்டவரே, உம்மை அறியாத ஜனங்களால நீர் அறியப்படுவீர் என்று பார்க்கிறோமே. கேள்விப்படாதவர்களை தொழுது கொள்வார்கள் என்று பார்க்கிறோமே. இந்த காரியத்தை நான் பார்க்கிறேன். அதுதான் உயிர் மகிழ்ச்சி. ஒரு காலத்துல தேவனை அறியாத என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே என்னை அழைத்து ரட்சித்தீர். என் வாழ்க்கையில செய்த அதே காரியத்தை மற்றவங்க வாழ்க்கையில செய்ய மாலை கூடும். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. என்னை ஆண்டவரை மாற்றின தேவன் இல்லையா? விக்கிரப்பினால் ஓடிக்கொண்டது என்னை ஆண்டவர் எப்படி நீங்க இழுத்தீங்க எனக்கு தெரியல. ஆனா ஒன்று தெரிய, என்னை இழுத்துக்கொண்டார். உடைய ஊழியத்துக்கு என்னை இழுத்துக்கொண்டீரேன். என்னால் மட்டும் பல காரியங்கள் மூலமாக ஆண்டவரை என்னை வழிநடத்தி வருகிறீரே. இதெல்லாம் நான் பார்க்கும் பொழுது தாப்பனே, நான் எங்கே போவேன்? நான் எங்கே போவேன் ஆண்டவரே? நான் எங்கே போவேன்? எனக்கு ஞானம் இல்லை தாப்பனே. உம்முடைய நாமம் இருந்திருக்கும். உம்முடைய இருதய வேதனைப்படுது ஆண்டவரே. நிச்சயமாக கர்த்தாவே, உம்முடைய இருதய வேதனைப்படுகிறது. திரளான மக்களை கண்டு மனதுருகிற இருதயம் ஆண்டவரே, ஆண்டவரே, உம்முடைய இருதயம் எவ்வளவு வேதனைப்படுகிறது. இரக்கமாயிரும் கர்த்தாவே. பாவிகளுடைய வழிகள் ஒரு காலம் ஆண்டவரே கர்த்தாவே நிற்காது. ஐயோ ஆண்டவரே, எவ்வளோ மேட்டுமைகள், எவ்வளோ ஆண்டவரே தங்களுடைய பாவத்துல மக்கள் மேட்டுமையாய் காணப்படுகிறார்களே. ஐயோ தாப்பனே, எனக்கு இறங்குமையா. ஆண்டவரே, நீ பாத காரியத்தில் உம்முடைய கிருபைக்காக ஜெபிக்கிறேன். உம்முடைய விடுதலைக்காக ஜெபிக்கிறேன். உம்முடைய ஒத்தாசைக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எனக்கு தெரியாது தாப்பனே, எனக்கு தெரியாது. ஐயோ ஆண்டவரே, எனக்கு புரியாது. எனக்கு நீர் இறக்கம் செய்யும் ஆண்டவரே. எனக்கு நீர் தயவு செய்தரலும் தாப்பனே. ஆண்டவரே, நான் யாரிடத்துல போவேன்? ஐயோ, நான் யாரிடத்துல போவேன்? தேவனே, நான் எங்கே போவேன்? எங்கே போவேன் ஆண்டவரே? உம்மை தவிர எனக்கு நம்பிக்கை இல்லை ஐயா. உம்மை தவிர எனக்கு மீட்பின் நம்பிக்கை என்பது இல்லை தாப்பனே. காரியத்தில் உதவி சாத்தான் எந்த விதத்திலும் ஐயோ அவன் வலைகளை வைத்திருக்கிறான் ஆண்டவரே, கன்னிகளை வைத்திருக்கிறான். ஆமாண்டவரே, அப்பொழுது வலைகளில் பிடிச்சு போட்டுறான். ஆமாண்டவரே, வலைகளை விளைச்சு போட்டுறான். கன்னிகளை வைத்து வெடிக்கிறான். அதுக்கு ஆண்டவர் அவனுடைய உபாயங்களுக்கும் தந்திரங்களுக்கும் விலைக்கேறலாம். அடியனுடைய குடும்பத்தை ஆண்டவரே காத்தருளும் ஐயா. ஐயோ கர்த்தாவே, காத்துக்கொள்ளும், காத்துக்கொள்ளும், காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, உம்முடைய பாதுகாப்பு ஒன்றுதான் எங்களை பாதுகாக்க முடியும். உடைய பாதுகாப்பு ஒன்றுதான் எங்களை இந்த சபையை பாதுகாப்பு. ஐயோ ஆண்டு, எவ்வளவு தந்திரம் உள்ளவனாக இருக்கிறானே, எவ்வளவு விழிப்புள்ளவனாக இருக்கிறானே. ஐயோ ஆண்டவரே, ஆண்டவரே, இறக்கங்களின் தேவனே, அவனுடைய தந்திரம் எவ்வளவு பயங்கரமானது. எத்தனை பேர் அகப்பட்டிருக்கிறாங்க. ஐயோ ஆண்டவரே, 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 பிசாசு எப்படி பல வலைகளை வைத்து மாட்டிடுறான் தாப்பனே. வெளியே வரக்கூடாதபடிக்கு எத்தனை கிறிஸ்தவர்கள். அவங்களை விடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, ஆண்டவரே, நம்முடைய நாமத்தின் மகிமைக்கு என்ற விதமான மக்களை விடுதலையா. நம்முடைய நாமத்தின் மகிமைக்கு என்ற விதமான மக்களை மீட்டறலாம். நம்முடைய நாமத்தின் மகிமைக்கு என்ற விதமான மக்களை ஆண்டவரே கர்த்தாவே நீர் எழுப்பியறலாம். ஆண்டவரே, ஆண்டவரே, நம்முடைய நாமத்தின் மகிமைக்கு என்ற விதமான மக்களை தாப்பனே நீர் உயர்த்தியறல என்பதை ஜெபிக்கிறேன் ஐயா. தேவனே, தேவனே, கிருபையாயிரும், இரக்கமுள்ள ராஜாவே. ஆண்டவரே, உம்மை ஆண்டவர் என்று சொல்லக்கூடிய, ரட்சகர் என்று சொல்லக்கூடிய, மீட்பர் என்று சொல்லக்கூடிய அநேக நாவுகளை எழுப்பும். அது எனக்கு சந்தோஷம். என் ஆண்டவரை புகழ்ந்து பாடுவார்களானா, என் ஆண்டவருடைய நாம மகிமைப்படுமானார், அதுதான் எனக்கு மிகுந்த சந்தோஷம். அதுதான் எனக்கு மிகுந்த சந்தோஷம். அதுவே என்னுடைய வாழ்க்கை மேலான சந்தோஷம்.
அதுதான் எனக்கு தேவை. அதை எனக்கு தாரும் கர்த்தாவே, அதை எனக்கு தாரும் ஆண்டவரே. அதை எனக்கு நீர் கொடுத்தருளும் ஆண்டவரே. அதுதான் எனக்கு மிகுந்த சந்தோஷம். என் ஆண்டவரே எவ்வளவு நல்லவர். மனித உணர்வுகளோடு தன்னை உடன்படுத்தி கொண்ட ஆண்டவர். லாசரு கல்லறையில் இருந்த பொழுது ஆண்டவரே பேசினதெல்லாம் பார்க்கும் பொழுது நீர் மனது உருகினீர், அழுதீர். இயேசு கண்ணீர் விட்டார். ஸ்தோத்திரம் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறேன் ஐயா. ஜெபவிளக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.